මේ රටේ ලෝකයේ තිබුණු දරුණම ත්‍රස්තවාදය පැවතිලා මේ රටෙන් උතුරු பிரதேශයට 30 வருடங்களாக நாட்டில் பாரிய யுத்தம் இடம்பெற்றது. இதனால் நாடு பாரிய சவால்களுக்கு உள்ளாகியது. ஆனால் அன்று நாட்டில் ஸ்திரமான அரசாங்கங்கள் இருந்தன. இதனாலேயே அபிவிருத்தியோடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் முடியுமாக இருந்தது. எனினும் இன்று ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் கொண்டு வந்த 19வது திருத்தச் சட்டத்தினூடாக நாடு எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் நாட்டில் இன்று பிரதமரோ அமைச்சரவையோ இல்லாமல் போயுள்ளது. நாடு நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு இனவாதத்தை பரப்பி மஹிந்தவை தோற்கடிக்க செய்த சூழ்ச்சியிலேயே இந்த நாடு இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வரவே முயற்சிகளை மேற்கொண்டது. இதில் நாடாளுமன்றால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒருவரை முன்வழியப்பட்டிருந்தார். நாடாளுமன்றத்துக்கு அடுத்தபடியாக 2வது சபையொன்றும் கொண்டு வரப்படவிருந்தது. இந்த 2 சபையினாலேயே ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். அடுத்ததாக நாடாளுமன்றின் அதிகாரமும் வரையறுக்கப்பட்டிருந்தது. இவற்றுடன் வடக்கு கிழக்கை இணைத்து ஒரு முதல்வரின் கீழ் நிர்வகிக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒன்றாகும். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இராணுவ புலனாய்வு பிரிவினர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பொய் குற்றச்சாட்டுகளால் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இவ்வாறான சம்பவங்களின் விளைவாகவே வவுணதீவு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது சாதாரண ஒரு விடயமல்ல. இந்த நிலையில் மீண்டும் ரணில் தரப்பினர் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார்கள். சர்வதேச சக்திகள், பிரிவினைவாதிகள், புலம்பெயர் புலி ஆதரவாளர்களின் தேவைக்கு இணங்க புதிய அரசியலமைப்பை கொண்டு வரவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இது பாரதூரமான ஒன்றாகும். මේ රට කොපමණ අස්ථාවර භාවයකට මේ රට පත් වෙලා තියෙනවද කියන එක